गीत अगीत कविता का अर्थ व्याख्या. गीत अगीत அப்படிங்கிற பாடலோட மீனிங். गाकर गीत बिरह के तटिनी बेहवदी बहती जाती हैं, दिल हल्का कर लेने को उपलों से कुछ कहती जाती हैं. तट पर एक गुलाब सोचता, देते स्वर यदि मुझे विदादा, अपने पतझड़ के सपनों का मैं भी जह को गीत सुनाता. गा गाकर बह रही निर्जरी पाटल मुंह खड़ा तट पर है, गीत अगीत कौन सुंदर है. बावा இந்த பாடல்கள் இந்த வரிகளோட மீனிங். प्रस्तुत पंक्तियां गीत अगीत कविता से उद्धृत हैं, जो कवि रामधारी सिंह दिनकर जी के द्वारा रचित हैं. இந்த வரிகள் பாடல் வரிகள் கீத் அகீத் அப்படிங்கிற கவிதையிலிருந்து கொடுத்துக்கிறாங்க. இதோட ரைட்டர் रामधारी सिंह दिनकर जी. इन पंक्तियों के माध्यम से कवि कह रहे हैं कि नदी दुखी होकर विरह या दुख का गीत गाते हुए तेज गति से निरंतर बहती जा रही है तथा अपने दुख से बारी दिल हल्का करने के लिए किनारों या उबलों से कुछ कहती जा रही है. இந்த வரிகள் மூலமா கவிஞர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு ஆறு ஒரு நதியானது வருத்தப்பட்டுக்கிட்டு தன்னோட வேதனையை பாடல்களா பாடிக்கிட்டு வேகமா ஓடிக்கிட்டே இருக்குது. கூடவே தன்னோட வேதனை நிறைந்த மனதை சமாதானமாகவும் ஆறுதல் படுத்திக்கிறதுக்காகவும் கரைகள் கூட ஏதோ சொல்லிக்கிட்டே ஏதோ பேசிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. तत्पश्चात इसी बीच किनारों पर खिला एक गुलाब के मन में भाव जागता है कि और वह सोचता है कि यदि भगवान ने मुझे भी स्वर दिया होता तो मैं भी अपने पतझड़ के सपनों का गीत सारे जग को सुनाता. கூடவே இதுக்கு நடுவில் கரையில வளரக்கூடிய ஒரு ரோஜா செடியில் இருக்கக்கூடிய ஒரு ரோஜா பூவானது தன்னோட மனதுக்குள்ள யோசிக்கிறது. கடவுள் எனக்கும் வாய்ஸ் கொடுத்தது தான், நானும் என்னோட இலையுதிர் கால கனவுகளை எல்லாம் அந்த வேதனைகளை எல்லாம் இந்த உலகத்துக்கு நானும் சொல்லுவேனே, என்னோட வலி என்ன நான் உலகத்துக்கு சொல்லுவேனே. பகத்தே ஹுயே ஜர்னே கீத் காகாக நிரந்தர் பஹரகி. ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நதியானது பாடல் பாடிக்கிட்டே தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அவ் குலா கினாரோ யா தட்பர் சாந்த் கடா ஹை. அந்த ரோஜா செடியில் இருக்கக்கூடிய ரோஜா பூவானது கரையில அமைதியா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆகே கவி கஹரகே ஹே கீத் அகீத் கவுன் சுந்தர் ஹே. கவிங்க நம்மளை கேட்குறாரு, கீத் பாடக்கூடியவங்க அகீத் பாடாம இருக்கக்கூடியவங்க இதுல யார் அழகா இருக்கிறாங்க. அர்த்தாத் மேரே கீத் சுந்தர் ஹே யா प्रकृति के एक अद्भुत न बोलने वाला अगीत अधिक सुंदर है. பாடிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நதி அழகா இருக்குதா, பாடாம அமைதியா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ரோஜா அழகா இருக்குதா. दो बैठा सुख उस धनी डाल पर जो गोते को छाया देती, पंख फुलानी से गोतों में सुखी बैठ अंटे हैं सेती. गाता सुख जब किरण बसंती छूटी अंग पर्ण से चनकर, किंतु सुखी के गीत उमड़कर रह जाती स्नेह में सनकर. गूंज रहा सुख का स्वर वन में फूला मग्न सुही का पर है, गीत अगीत कौन सुंदर है. भावार्थ. प्रस्तुत पंक्तियां गीत अगीत कविता से उद्धृत हैं, जो कवि रामधारी सिंह दिनकर जी के द्वारा रचित हैं. இந்த பாடல் வரிகள் ராம்தாரி सिंह दिनकर எழுதிய गीत अगीत அப்படிங்கிற கவிதையிலிருந்து கொடுத்திருக்கிறாங்க. इन पंक्तियों के माध्यम से कवि कह रहे हैं कि सुख यानी तोता एक गनी डाल पर बैठा है. இந்த பாடல் மூலமா கவிஞர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சுக்னா கிளி, கிளி வந்து ஒரு அடர்ந்த மரத்தோட கிளையில உட்கார்ந்துருக்குது. जो डाल तोते के हौसले को छाया देते हैं. இந்த மரத்துல தான் அந்த கிளி வந்து கூடு கட்டி இருக்குது. तथा उसी डाल में नीचे के हौसले में उस तोते की पत्नी सुखी पंख फैलाकर अपने अंडों को सेती है. அந்த மரத்தோட கிளைக்கு கீழே தான் கீழே இருக்கக்கூடிய அந்த கூட்டில் இந்த ஆண் கிளியோட மனைவியான பெண் கிளி முட்டைகளை அடை காத்துக்கிட்டு இருக்குது. ஜப் सुनहरे सूर्य की किरणें पत्तों से पार होकर तोते के पंखों को छूती है तो तोता बेशुद्ध होकर गीत गाने लगता है. இப்போ காலையில் சூரியனோட அந்த பொன்னிற கதிர்கள் வந்து
இந்த கிளியோட இறகுகள் மேலே படும் பொழுது, இறகுகளை தொடும் பொழுது இந்த கிளியானது தன்னை மறந்து பாட ஆரம்பிக்குது. சாத்மே உஸ்கி பத்னி ஷுகி பி கானா சாத்தி ஹே, கூடவே அந்த பெண்களையும் பாட ஆசைப்படுது. கிந்து पत्नी के गीत पति के प्रेम के बंधन में ही बंद कर रख जाती हैं. ஆனால் மனைவியோட அந்த பாடணும்னு நினைக்கக்கூடிய ஆசையானது கணவனோட அன்புக்குள்ள அடங்கிடுது. तोता यानी शुक का स्वर वन में गूंजता देख उसकी पत्नी शुकी फूले नहीं समा रही हैं. वह अत्यंत कर्षित है. ஆண்கிளி பாட ஆரம்பிக்கும் போது அந்த பாட்டானது காடு முழுக்க எதிரொலிக்குது. அப்போ அந்த பெண் கிளியோட மனசுல பயங்கர சந்தோஷம், அதால சமாளிக்கவே முடியல, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குது. आगे कवि कह रहे हैं कि ये सब विचार करने वाली बात है कि कवि के गीत सुंदर है या प्रकृति के न बोलने वाले अगीत सुंदर हैं. கவிஞர் என்ன நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. பாடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆண்கிளி அழகா இருக்குதா, அந்த ஆண்கிளி பாடக்கூடியதை தன்னை மறந்து கேட்டு ரசிச்சுட்டு பாடாம அமைதியா இருக்கக்கூடிய பெண் கிளி அழகா இருக்குதா அப்படின்னு நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறாரு. 3. दो प्रेमी हैं यहाँ, एक जब बड़े सांस हल्का गाता है, पहला स्वर उसकी राधा को घर से यहीं खींच लाता है. चोरी चोरी छिपकर सुनती हैं, हुई न क्यों मैं गड़ी गीत की विदना, यूं मन में गुनती है. वह गाता पर किसी वेग से फूल रहा इसका अंदर है, गीत अगीत कौन सुंदर है. बावा प्रस्तुत पंक्तियां गीत अगीत कविता से उद्धृत हैं जो कवि रामधारी सिंह दिनकर जी के द्वारा लिखित हैं. இந்த பாடலோட வரிகள் கீத் அகீத் அப்படிங்கிற கவிதையிலிருந்து கொடுத்துக்கிறாங்க. இதோட ரைட்டர் रामधारी सिंह दिनकर जी. इन पंक्तियों के माध्यम से कवि कह रहे हैं यहाँ दो प्रेमी रहते हैं, जब एक प्रेमी संध्या के वक्त आल्का एक प्रकार की गीत गाता है तो गीत का पहला स्वर उसकी प्रेमिका रूपी राधा को सीधे घर से खींच लाता है. இந்த பாடல் மூலமா கவிஞர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இங்க 2 லவ்வர்ஸ் இருக்கிறாங்க. ஆண் ஈவினிங் டைம்ல ஆல்கா ஒரு விதமான பாட ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த பாட்டோட முதல் ஸ்வரம் வீட்டில் இருக்கக்கூடிய அவருக்கு இணையான பெண் தோழியை வீட்டில இருந்து இழுத்துட்டு வந்துடுதான் இந்த பாடல் வரிகள். வக்சோரி சே சுப்கர் அப்னே பிரீத்தம் கி கீத் சுன்தி ஹே, அந்த பொண்ணு அமைதியா பின்னாடி மறைஞ்சு நின்று அந்த ஆண் பாடக்கூடிய பாடலை அமைதியா கேட்டுட்டு நிற்கிறா. प्रेमिका मन में सोचने लगती है कि मैं भी इस गीत का हिस्सा क्यों नहीं हूँ. அந்த பெண் மனதுக்குள்ள யோசிக்கிறா, நானே இந்த பாடலோட வரிகளா ஏன் இருக்கக்கூடாது, இந்த பாட்டோட ஒரு பகுதியா நான் இருந்திருக்கலாமே, ரொம்ப அழகா இருந்திருக்குமே அப்படின்னு அவ யோசிக்கிறா. ये सब देखकर कवि विचार करते हैं कि मेरा गीत सुंदर है या ये प्रकृति का गीत सुंदर है. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு கவிஞர் கேட்கிறாரு, பாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆண் அழகா இருக்கிறாரா, ஆணோட பாடல்ல தன்னை மறந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த பெண் அழகானவளா இருக்கிறாளா. இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு பாடம். தேங்க்யூ.